ஹாய் எல்லாத்துக்கும் என்னோட பேர் வந்து சுப்ரியா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆச்சா இல்லை சி செக்ஷனா, ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக செக்கப்காக தான் ஒரு 37வது வாரம், 36 முடிஞ்சிருச்சு, 37வது வாரம் 9 மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வீக்லி நம்ம செக்கப் போவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் செக்கப்புக்கு போயிருந்தேன். 37 வீக்ஸ் 37வது வாரத்தில் நான் செக்கப்புக்கு போயிருந்தேன். 37வது வாரத்தில் செக்கப் போன டைமில் என்ன சொன்னாங்கன்னா, செக்கப் பண்ணிவிட்டு டாக்டர் வந்து வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் உடனே அட்மிட் ஆகணும்னு சொன்னாங்க. ஸோ நான் உடனே வந்து நானும் என் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். அப்புறம் உடனே அத்தைக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி கூப்பிட்டோம். அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பேசணும் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆகிக்கிட்டோம். அட்மிட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ஸோ நார்மல் டெலிவரி நான் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் நான் நார்மல் டெலிவரி பண்ணணும்னு நினச்சேன். அதனால டாக்டர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு பெயினும் வந்து வரல. அந்த டைம்லேயே வந்து பாப்பா பார்த்தீங்கன்னா 3200 வெயிட் இருந்தா. 3200 இருந்தா. பிறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா 3300 இருந்தா. அந்த வீக்ல வந்து 3200 இருந்தா. 37ல 3200 இருந்தா. 37 நடந்து ஒரு 3 நாள் 3 டேஸ் 4 டேஸ் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல்லையே. பாப்பா பிறக்கும்போது 38வது வாரம் எனக்கு கரெக்டாக. அந்த டைமில் வந்து அவள் 3300 வெயிட்டில் தான் பாப்பா வந்து பிறந்தா. டாக்டர் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 3 டேஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக வாட்டர் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணாங்க. ஸோ குளுக்கோஸ் ஏற்றுறது, அதுக்கப்புறம் நான் வாட்டரில் வந்து பவுடர் மிக்ஸ் பண்ணி இன்டேக் எடுத்துக்கிட்டேன், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன், இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 3 டேஸும் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் வந்து அவங்க டாக்டர் நினச்ச அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம உடனே வந்து ஸோ நார்மல் டெலிவரிக்கு உண்டான ஃபேக்கான பெயின் வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் டியூப் வைக்கணும். நாங்கள் கர்ப்பப்பை வாய் வந்து இன்னும் அதிகமாக ஓப்பன் ஆகிறதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியூப் வச்சாங்க. டியூப் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து டியூப் வச்சாங்கன்னு நான் சொல்லிட்டேன் ஈஸியாக. ஸோ நானும் அப்படி தான் அவங்க சொல்லும் போது நினச்சேன், பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பயங்கரமாக வலிங்க. பெயின் அப்படி ஒரு பெயின், அது சொல்ல முடியாத வார்த்தையால் அந்த மாதிரி ஒரு பெயின் நான் அனுபவிச்சேன். அது வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு ஃபுல்லாக இருக்கணும், அதுவே வந்து ரிமூவ் ஆகணும் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் டே எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் டாக்டர்கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி கர்ப்பப்பை வாய் வந்து 6 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு, இன்னும் 2 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆனால் போதுன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜெல் வைக்கணும், பெயின் வரைக்கும் ஃபேக்காக ஜெல் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஜெல் இன்செர்ட் பண்ணாங்க. ஜெல் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் எந்திரிக்க முடியல, உட்கார முடியல. பெயினில் சுத்தமாக நான் சாப்பிட கிடையாது. அந்த அன்னைக்கு ஃபுல்லாக நான் சாப்பிடல, வெறும் ஜூஸ் மட்டும் தான் எனர்ஜிக்காக. எங்கள் அத்தை சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த வலி தாங்கக்கூடிய சத்து வேணும்னு சொல்லிட்டு ஜூஸ் ஆச்சு குடின்னு சொல்லி ஜூஸ் தான் கொடுத்தாங்க. அதனால் நான் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின் இருந்துச்சு. அது எனக்கு கண்டினியூ பெயின் கிடையாது, விட்டு 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 வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ இன்னுமே வந்து ஓப்பன் ஆகலை, நம்ம மார்னிங் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே நான் சாப்பிட கிடையாது. அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே நான் சாப்பாடு சாப்பிடல. ஸோ ஒன்லி ஜூஸ் மட்டும் தான் குடித்தேன். நைட்டு வேறு எனக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. ஸோ அதனால் நான் 2 இட்லி சாப்பிட்லான்னு சொல்லி 2 இட்லி சாப்பிட்டுட்டேன். இட்லி சாப்பிட்டுட்டு மறுபடியும் நைட்டுக்கு வந்து செக்அப் பண்ணுவாங்க. அப்போ பாப்பா ஃபஸ்ட்டு எப்போவுமே ஹார்ட் பீட், பாப்பாவோட ஹார்ட் பீட் தான் வச்சு செக்அப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செக் பண்ணாங்க, வயிற்றில் வச்சு ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா ஹை ஆக ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு ஹார்ட் பீட் வந்து நார்மலை விட ஹை ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு அப்படியே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். பாப்பா உள்ளே வந்து கோலையை இந்த மாதிரி கொடி சுற்றிருக்கலாம், இல்லை கோலையை குடிச்சிருக்கலாம். ஸோ நம்ம சொல்ல முடியாது, உடனே பாப்பாவை எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ உடனே அந்த செகண்ட்லேயே நம்மளால யோசிக்க கூட முடியல. ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காதுங்க, என்னை டக்குன்னு ரெடி பண்ணி ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. நம்மளால அந்த இடத்துல என்ன நடக்கும்னு யோசிக்க கூட என்னால் முடியல. ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் பாப்பாவை எடுத்துட்டாங்க. எனக்கு வந்து ஆப்ரேஷனோ நார்மலோ சி செக்ஷனோ அதை விட பாப்பா நல்லபடியாக பிறக்கணும், அதை மட்டும்தான் நான் மைண்டில் வச்சுருந்தேன். அதே மாதிரி பாப்பாவும் நல்லபடியாக பிறந்துட்டா. பாப்பா வந்து கோலியை குடிச்சிட்டாங்கிறதுனால 2 நாள் வந்து ஐசியூவில் பாப்பாவை வச்சுருந்தாங்க. வச்சுருந்ததும் அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால உடனே வந்து ஒரு 3 டேஸ்க்கு பெட் ஃபுல்லாக எந்திரிக்க கூட நம்மளால முடியாது. ஸோ யூரின் கூட டியூப்பில் தான் வந்து நம்ம போயிட்டுருப்போம். அதுக்கப்புறம் 3 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து டியூப் ரிமூவ் பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம்
நான் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு வாக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எந்திரிச்சு நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படி வலிக்கும். நான் அது எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு அடுத்த பேபி அப்படின்னா இப்படி தான் வலிக்குங்கிற ஒரு ஒரு இது இருக்கும், எனக்கு ஒரு அனலைஸ்மெண்ட் இருக்கும். இந்த பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாதுங்க. கம்ப்ளீட்டாக ஐடியா கிடையாது. எப்படி பெயின் இருக்குது, என்ன இருக்கும், இப்படி எதுவுமே தெரியாது. எல்லாம் அந்த இடத்துல இது ஆகும்போது எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அந்த வாக்குங்கிறது என்னால் எந்திரிச்சு நிற்க முடியல, கரெக்டாக நிற்க முடியல. என்னால் கால் தூக்க முடியல, இடுப்பு அசைக்க முடியல. அந்த அளவுக்கு எனக்கு பெயின் இருந்துச்சு. அந்த தடவை நான் நடக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு தடவை நான் நடந்துட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த தடவை நடக்கும்போது தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. ரொம்ப மெல்லமாக நடந்தேன். மெல்ல மெல்லமாக நடந்து 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 ஒரு அளவுக்கு நடக்க ஆரம்பித்தேன். ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 டேஸ் வந்து இருந்தேன். 4 to 5 டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸ்டிச்சு வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு லைட்டாக சொல்லுன்னு அப்பப்போ நல்லா பெயின் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் இருக்கிற வரைக்குமே என்னால் தானும் டக்குன்னு எந்திரிச்சிக்க முடியாது, பாப்பாவை கரெக்டாக ஃபீட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஃபுல்லாக அத்தை தான் சப்போர்ட் பண்ணி கூட இருந்தாங்க. ஸோ அவங்க தான் ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. பாப்பா ஃபீட் பண்ணுறக்கா இருக்கட்டும், நான் எந்திரிக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க தான் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் நிம்மதி ரிலாக்ஸாக வந்து நான் குளித்தேன். சுடு தண்ணியில் நல்லா குளித்ததுக்கப்புறம் தான் எனக்கு உடம்பே வந்து ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. அந்த பெயின்லேருந்து ஒரு ரிலீஃபாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பாப்பாவை நானே வந்து அப்போ மெல்லமாக நானே எந்திரிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நானே எல்லாமே பண்ணிக்க ஆரம்பித்தேன். அப்படியே இருக்க இருக்க நான் நார்மல் லைஃப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ உங்களுக்கு நார்மலாக இருக்கோ, செக்ஷன் நடக்குதோ, எது நினச்சும் பயப்படாதீங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல நம்ம பேபி வந்து நம்மளுக்கு நல்லபடியாக வரப்போகுது, பேபியை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டாவே போதும். நம்மளுக்கு எல்லா வழியும் பறந்து போயிடுங்கிற மாதிரி எனக்கும் அந்த மாதிரி எல்லா வழியும் பறந்து போயிடுச்சு. இப்போ என் பேபியோட நான் விளையாடிட்டு இருக்கேன். அவளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4வது மாதம் நடந்துட்டுருக்கு. நான் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 5வது மாதம் ஸ்டார்ட் ஆயிடும். 5 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் 1 வீக் வந்து இருக்குது. இப்போ 4th மந்த் வந்து நடந்துட்டுருக்கு பாப்பாவுக்கு. ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டுமே கஷ்டம்தான். கஷ்டம் இல்லாமல் எதுவும் இல்லைங்கிற மாதிரி ரெண்டுமே கஷ்டம்தான். பட் நம்ம குழந்தைய வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது, நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டாவே நம்மளுக்கு எல்லா வழியும் பறந்து போயிடும். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். வேறு உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறதும் வந்து கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கிறதுனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ. பாய்.